my dear press people and my dear team members. Warm welcome the South Indian sensational heroine Srilila ji actually ஸ்ரீலீலா மேடம் தோடைய பவர் நான் நிறையா வெளியே சொல்ல வேண்டியதில்லை, வெளியே உள்ளே வர முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க க்ரௌட் இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, என்டையர் இந்தியாவிலேயே இன்னைக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு யூத்தை ஒரு மிகப்பெரிய அளவு கவர்ந்து இருக்கக்கூடிய நம்பர் 1 ஹீரோயினியாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீலீலாவோட இப்போ இருக்கிறது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏவியேஷனில் பிராண்ட் அம்பாசிடரா ஸ்ரீலீலா மேடத்தை சென்னை சமிர்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வேற லெவலில் பூம் ஆகிட்டே இருக்குது. முதல்ல அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏவியேஷனாகவே ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கணும். நான் இந்தியா லெவலில் யோசிச்சு பார்த்ததில்ல, ஸ்ரீலீலா மேடத்துக்கு ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் வேறு யாருமே இல்லை. நம்பர் 1. அடுத்து குண்டூர் காரத்தில் சும்மா அப்படியே கவர்ந்து இழுத்திருப்பாங்க. அந்த ஒரு சாங் போதும், அவங்களுடைய எனர்ஜி என்ன, அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறத மகேஷ் பாபுஜியோட நடிச்சிருப்பாங்க. அந்த டான்ஸில் மற்றவங்களுடைய டான்ஸ்லாம் ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் இவங்களுடைய டான்ஸ் அந்த பாட்டை நான் 100 தடவை பார்த்துருப்பேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்பப்பெல்லாம் டல்லாக இருக்கணும், எனக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு குண்டூர்கார சாங் தான். அதில் அந்த எப்படி அந்த மேக்கிங் சாங் அப்படின்னு போட்டு காட்டுவாங்க பாருங்க. அவங்க அப்படியே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி வேற யாருக்குமே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ரீலீலா மேடம் மூலமாக யூத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஏன்னு கேட்டால், கம்மிங் இயர்ஸில் மட்டுமே 5 lakhs பீப்புள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறாங்க. அதில் மினிமம் 1 lakh பீப்புளாவது ஸ்ரீலீலா மேடம் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிராண்ட் அம்பாசிடர். எவ்வளவோ பிஸி ஷெட்யூலில் எனக்கு நல்லா தெரியும் மேடத்தை பற்றி. ஒரு நாளைக்கு 3 to 5 மூவிஸ் அட் அ டைத்தில் பண்ணுறாங்க. அவங்களுடைய எவ்ரி செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் ப்ரீசியஸ். நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒருத்தங்களுடைய ஒரு ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். நானும் யோசிச்சு வச்சோம், நானும் டைரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகும். இதெல்லாம் சொல்லணும், 10 பிக்சர் காட்டணும், இதெல்லாம் கொண்டு வரதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகும். நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஃபுல் டே ஷூட்டிங் நம்ம கூட அந்த ஆடில் இருந்தாங்க. முடிச்சு வந்துட்டு எப்படியும் 1/2 hour ஆக போகுதுன்னு நினச்சேன். வந்தாங்க, என்ன ஷார்ட்னு கேட்டாங்க, எந்த மாதிரி போஸ்ன்னு கேட்டாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க, இப்படி 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 முடிச்சு 10 போஸை 5 செகண்டில் முடித்தாங்க. இது ஸ்ரீலீலாவை தவிர வேற யாராலையும் முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஹீரோயினி. கண்டிப்பாக வருங்காலங்களில் ஆஸ்கார் அவார்டு ஏஆர் ரஹ்மான் வின் பண்ணது மாதிரி நம்ம ஸ்ரீலீலா மேடம் வின் பண்ண போகிறாங்க. அதை நினச்சி நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீலீலா மேடத்துக்கு பெத்த நன்றி. ஒரு நல்ல விசில் போடலாமா நம்மளோட சென்னை ஸ்டைல்ல? Alright, so okay, we have few questions for you. We will keep it very quick, but we really want to hear more from you. So we'll start with the basic question of how do you feel being the brand ambassador of this beautiful company, the organization? How do you feel about it? First of all, vanakkam. Hello everybody. ரொம்ப சந்தோஷமா இருக்கு honestly, because இப்படி this is
First of all, to say that I think Muminathan sir, your kind of initiation to sit and start something like this, so I'm very, very happy. And the Roma accessible, it's in Chennai. So all my beautiful girls that I can see. So usually there was always this misconception. Bombay, they'll have, all of these schools and the Maori, but I think now you've come with Chennai Amrita. So Amrita is going to sit and take over here. So yeah, I'm very, very happy. Absolutely, thank you. So, how do you feel about ma'am being the face of the organization? சொல்லுங்களேன். ஆக்சுவலாக அந்த ஒரு எனர்ஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவங்களுடைய டெடிகேஷன் தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காரணும். கண்டிப்பாக இந்த டெடிகேஷன் கம்மிங் சூனில் இந்தியாவுடைய லேடி சூப்பர் ஸ்டாராக மாற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ வெரி மச். Thank you. So we were just looking at the amazing advertisement. உங்களோட எனர்ஜி பார்த்து நாங்கள் ரொம்பவே ஸ்டன் ஆயிருக்கோம். And literally that advertisement has gone pretty much everywhere. ஒரு டவுன்லேருந்து ஒரு ரூரல்லேருந்து every nook and corner it has reached pretty much. So how do you feel about the advertisement and it reaching at every place virally? It was very, very new. I liked how they planned on shooting it. And it was such a big move. He was very particular. Full day was on set and making sure everything was, so passionate. Otherwise, I haven't seen somebody, or event, they did. So I think that's how passionate they are towards this. It's not a business, but it's something they're passionate about. Absolutely. So when we're talking about your passion, you've been a professional doctor and today you're a professional actress. Okay, I'm getting a little bit of paparazzi from you. Okay. So my question to you, ma'am, was that you've been a professional, doctor, and then you've been a professional dancer and now a professional actress. So how did the switch happen for you? No, I'm still doing my medicine. So that's like what I would like to tell all these lovely girls here. You're lucky. Your passion and your profession both has color in it. If you're getting into aviation. But for me personally, it's always something that I wanted to do. And both I do with dead passion. So yeah, I'm grateful. Absolutely well said. Anything you do, just do it with passion. And on that line, what do you think about Kollywood industry and what are you looking at in the future? I am very, very excited. Nijama, I think a lot of people have been asking and I have been waiting. I tell you, the Chennai or this Tamil, I think there's one swag and there's one style. So I'm Nijama waiting and just for the right time. So with God's blessings, I'm waiting to surprise everybody if they are kind enough to receive me. Absolutely, we're all waiting for the same surprise. And when you're talking about blessing, there is one thing. Being such a young woman and being such an inspiration to so many people out there, you and your philanthropic activities, we definitely want to touch upon that. You've adopted 2 angels as your children. So this is a very great gesture. I think அதுக்கே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டல் கொடுக்கணும். Not everybody have the heart to do that and she has. And can we know more about other philanthropic activities that you're part of? I think these are things I'm very sensitive about. I'm not comfortable talking about, but it's basic. It's a basic instinct. So it doesn't have to be doing such big things. Nothing. So you see someone feeding them food. You see a little dog outside to be able to feed. So one good thing. We should just not always be selfish, is what I feel. So it's not huge philanthropic things. Everyone starts with tiny things. The reason you're talking about me today is because I'm in this side of the table, but I'm pretty sure everybody does anything. Yeah. She's so down to earth, isn't it? Well, may I ask last 2 questions, and one would be, who is your favorite inspiration or role model, especially from Kollywood? Yeah, of course, Nayantara ma'am, of course. But there are
male, female, or both? Both. Very tough question. She's putting me in Big Boss before going to Big Boss. இல்லை இப்போ நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணணும். I'm telling you, I've never seen even press meets have done. Yeah. The way they're all having fun, Nijama, you guys are darlings. They're all hardcore fans of you. The way they're having fun, and Nijama, I'm really sorry. I know there was a delay, a flight delay actually, but thank you so much for being so patient. And it's like they're in their own zone. I'm talking about everyone behind the camera. இது சாரிகமாப்பா கிடையாது. ஓகே, ஸோ கைஸ் தேங்க்யூ வெரி மச். ஒன் லாஸ்ட் திங் we're going to do. We want to officially welcome you in our style. நம்ம சென்னை பொண்ணு ஸ்டைல நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம் உங்களை. அண்ட் நம்ம சென்னை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வாத்தின்னு சொல்லுவோம். ஸோ வாத்தி கம்மிங்கோட நம்மளுடைய வாத்தியை வெல்கம் பண்ணிடலாமா? ஓகேவா? So can I request the girls to quickly join us on stage? We want to welcome you in our style, and we have the Vati Coming song we are going to play for you. With one move, we want to welcome you. Just one move, one shoulder move, and the girls have practiced for that. So I will take the mic from you. This is called. You're very, very kind. Thank you so much. Well, it's time to have the official launch now. So may I kindly request the team to please bring the logo in the center. Five, four, three, two, and one. Ladies and gentlemen, give it up for the most awaited logo launch of Chennai's Amina. ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம். அண்ட் லோகோ லான்ச் பண்ணதோட சேர்த்து நம்மளோட வெப்சைட்டும் இப்பவே இந்த தருணத்துல லான்ச் பண்ண போறோம். .com உங்கள் மத்தியில இப்ப நம்மளுடைய வெப்சைட்டை லான்ச் பண்ண போறோம். We just remove the logo so that people can take a look at the screen now. Go, ladies and gentlemen, presenting to you our website going live amongst all of you. Very, very proud moment. Please do check out the website. And thank you. It's time to request our gorgeous actress to give away the first two admission cards to the most deserving students. We'll begin with Nandini, if you're around, and few other students are coming on stage. I hear ஒரு அழகான கிஃப்ட் நந்தினி கையால மேம்க்கு கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம் எல்லாரும். கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. நந்தினி is our Chennai's Amrita student, and wow, what a beautiful portrait, ladies and gentlemen. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். I now request the other students to please quickly join on stage. Please come. Students மேடைக்கு வாங்க குயிக்கா. நல்ல பலத்தமான கைத்தட்டல் கொடுக்கலாம். The first 10 deserving students are getting the admission amongst the audience here.